ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜேசன் சஞ்சய் அவர்கள் லைக்கா நிறுவனத்தோட ஃபேமிலி ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணியிருக்காரு. அங்க லைக்கா நிறுவனத்தோட ஓனர் கூடயும் அங்க வந்து ஃபேன்ஸ் கூடயும் போட்டோ எடுத்திருக்காரு. இந்த போட்டோ சோஷியல் மீடியால செம்ம வைரலானது தொடர்ந்து ஜேசன் சஞ்சயும் விஜயும் இருக்கிற மாதிரியான பிக்சரை ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் விஜய் அவர்களுக்கும் லைக்கா சைட்ல இருந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் போக முடியாத சூழ்நிலையில இருந்ததுனால அந்த திருமணத்தை அட்டன் பண்ண முடியல. இல்லைன்னா கண்டிப்பா அட்டன் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதிலிருந்து நிறைய ஒர்க் ரொம்ப பிஸியாவே இருக்காரு. டே பை டே மக்களுக்காக அடுத்து என்ன பண்ணணும், இது வரைக்கும் நடந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற நிறைய திட்டங்களை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதனாலே அவரோட பர்சனல் ஃபங்க்ஷனா இருக்கட்டும் அண்ட் சினிமா துறையில இருக்க நடிகர் நடிகைகளோட ஃபங்க்ஷனா இருக்கட்டும் எதையுமே அட்டன் பண்ண முடியாம இருக்கு. விஜய் அவர்களோட இருக்கிற பதவி எப்படி, இப்ப விஜய் அவர்களோட ஆட்சி இதுவரைக்கும் நல்ல ஆட்சியா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இனிமே வரப்போற ஜென்ரேஷன் எல்லாருக்குமே விஜய் அவர்களோட ஆட்சியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு செம்மையான ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் விஜய் அவர்களோட மகன் ஜேசன் சஞ்சய் அவர்களும் அவரோட பாதையை கரெக்டா சூஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் லைக்கா நிறுவனம் தான் அவரை நம்பி படம் கொடுத்தது. அவரோட ஷார்ட் பிலிம்லாம் பார்த்துட்டு செம்ம ரெஸ்பான்ஸ் நிறைய இடத்துல கிடைச்சதுனால லைக்கா நிறுவனம் ரொம்ப தைரியமா முன் வந்து உங்களோட படத்தை நாங்க எடுக்கிறோம், நீங்க எங்க ப்ரொடக்ஷன் கீழே நீங்க படம் எடுங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்தாங்க. ஜேசன் சஞ்சய் அவர்களும் அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி படத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டாரு. படம் ஜூலை 31 ரிலீஸ் ஆக போகுது. செம்ம எதிர்பார்ப்போட ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லைக்கா நிறுவனத்தோட குடும்ப ஃபங்க்ஷனுக்கு ஜேசன் சஞ்சய் அவர்கள் போயிருக்காரு. அந்த போட்டோஸ் பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்சேஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.